இருக்காரா? இருக்காரு போங்க. எம்டியை பார்க்கணும் மேடம். நீங்க? கயல்விழி. சத்யமூர்த்தி சார் அமிச்சாரு. ஜஸ்ட் a minute. ஹலோ சார், கயல்விழின்னு உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஓகே சார். சார் உங்களை வர சொன்னாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. மாமா ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. தேங்க்யூ சார். இது என்னோட சர்டிஃபிகேட்ஸ். தகுதி இல்லாத யாரையும் எங்கள் மாமா அவ்வளோ சீக்கிரம் செலக்ட் பண்ண மாட்டார். எனிவே, இருந்தாலும் நான் பார்க்குறேன். இவ்வளோ மெடல் ஸ்கோர் பண்ணவங்களுக்கு பெரிய கார்ப்பரேட் கம்பெனிலேயே வேலை கிடைச்சிருக்கும். நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு வந்தது எங்களுடைய அதிர்ஷ்டம் தான் சொல்லுவேன். அப்படி இல்லை சார். ஒருத்தருக்கு புத்தக படிப்பு மட்டும் போதாது, ப்ராக்டிக்கலான எக்ஸ்பீரியன்ஸும் வேணும். அது சின்ன கம்பெனியில தான் கிடைக்கும். அப்படின்னா நீங்கள் இங்கே இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு பெரிய கம்பெனிக்கு போயிடும்னு சொல்கிறீங்களா? எனக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. சின்ன கம்பெனியை பெரிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனியா மாத்துறதுல என்னோட பங்கு இருந்தா அதுல தானே என்னோட சேலஞ்சும் இருக்க முடியும். வெல், மாமா உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்க சொல்லியிருக்காரு. நம்ம கம்பெனியை முன்னுக்கு கொண்டு வர எந்த முடிவு வேணா எடுக்க எந்த நேரமும் நீங்க தாராளமா என்கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு பெரிய டார்கெட்டை நிர்ணயம் பண்ணிக்கிட்டு நாம் அதை அச்சீவ் பண்ணோம். தேங்க்யூ சார். சார் இந்தாங்க. யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க்யூ சார். இருங்க, உங்களை நம்ம ஸ்டாஃபுங்கிட்ட அறிமுகப்படுத்துறேன். சார், சொல்லுங்க. சத்யமூர்த்தி சார் உங்களோட பர்சனல் செக்ரட்டரியா தான் வேலைக்கு சேர சொல்லி என்னை இங்க அமுச்சு வச்சாரு. ஆனா உங்க தகுதிக்கும் அறிவுக்கும் ஜிஎம் பதிவு தான் பொருத்தமா இருக்குன்னு எங்க மாமா சொல்லியிருக்காரு. தேங்க்யூ சார். பிரேமா, சொல்லுங்க. இவங்க தான் நம்ம கம்பெனிக்கு புது ஜிஎம். இனிமேல் இவங்க தான் உங்களை கைட் பண்ணுவாங்க. எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண. ஓகே, வாங்க மேடம். தேங்க்யூ சார். ஓகே, வாங்க மேடம். தீனா, இவங்க தான் புது ஜிஎம். வணக்கம் மேடம், என் பேர் தீனா. ஹலோ. ஓகே. வாங்க மேடம். இது என்னோட கேபின். ஓகே. செல்வராஜ், இவங்க தான் புது ஜிஎம். ஹலோ மேடம். ஹலோ. வாங்க மேடம். கைலாஷனா, இவர் தான் அக்கௌண்டன்ட். இவங்க தான் புதுசா வந்திருக்கிற ஜிஎம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம். வாங்க மேடம். இவர் தான் கார்த்திக், சூப்பர்வைசரா இருக்காரு. இவங்க தான் புது ஜிஎம். வணக்கம். வணக்கம். வாங்க மேம். இவர் தான் குவாலிட்டி கண்ட்ரோலர். ஹலோ மேடம். புதுசா வந்திருக்கிற ஓ, ஜிஎம். அப்படியா மேடம்? வணக்கம். வாங்க மேடம். ஸ்னேகா, ஸ்னேகா, ஸ்னேகா நில்லுமா. ஸ்னேகா, ஸ்னேகா.
ஸ்னேகா, ஏம்மா ஏன் அழற? என்னாச்சும்மா? அவன் ஏதாவது சொன்னானா? ஏன் அழற? அ, நான் தான் சொன்னேன்ல அங்க போக வேண்டான்னு சொல்லி. கேட்காம நீ பாட்டுக்கு போன. சொல்லுமா, ஏதாவது சொன்னானா? ஏம்மா இப்படி அழற? நீ எதுக்கும் அழ மாட்டியே? அவன் உன்னையே அழ வச்சுட்டானேம்மா. சொல்லு ஸ்னேகா, என்ன நடந்தது? அவன் ஏதாவது சொன்னானா? என்ன பெத்த அம்மா அதான் நான் பிறந்ததும் என்ன ஆசிரமத்துல விட்டுட்டு ஓடிட்டாங்களே. அவங்க இப்ப எங்க இருக்காங்க? இப்ப எதுக்குமா அவனை பத்தி கேட்டுக்கிட்டு? காரணமா தான் கேக்குறேன். சொல்லுங்க, அவங்க எங்க இருக்காங்க? இல்ல ஸ்னேகா, எனக்கு உண்மையாவே தெரியாது. இல்ல, உங்களுக்கு தெரியும். ஆனா என்கிட்ட தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. எனக்கு உண்மையாவே தெரியாது. உன்னை குழந்தையா இருக்கும்போது விட்டுட்டு போனவங்க தான் இப்ப எங்க இருக்காங்களோ எப்படி இருக்காங்களோ எனக்கு தெரியாதும்மா. அப்போ அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்குமா? அப்பாவுக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லம்மா. அப்பா அவங்கள மறந்தே போயிட்டாரு. சரி, இப்ப ஏம்மா திடீர்னு அவங்கள பத்தி கேக்குறேன்? நான் அவங்கள பார்க்கணும், நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்கணும். எதுக்கு அப்பாவை காதலிக்கணும்? அவரை கல்யாணம் பண்ணி நான் பிறந்ததும் அப்பாவுக்கு கஷ்டம் வரவும் என்ன ஆசிரமத்துல விட்டுட்டு ஓடி போகணும். இத பத்தி எல்லாம் நான் அவங்க கிட்ட கேட்கணும். இனி இதெல்லாம் பேசி என்னம்மா ஆக போகுது? திடீர்னு ஏன் உனக்கு இப்படி ஒரு எண்ணம்? சித்தார்த்து கிட்ட மேனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு மனுஷனை வாழடான்னு நான் அவனுக்கு புத்தி சொல்ல போனா, உன் அம்மா நல்லவளா? உன் அப்பா என்ன யோகியமா? கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்க ஒருத்தி, அந்த குழந்தைய வளர்க்க இன்னொருத்தின்னு உன் அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி இருக்கிறப்ப நான் 2 பேரோட வாழக்கூடாதான்னு கேக்குறான். அவன் தன்னை அப்பா கூட கம்பேர் பண்ணிக்கிறான். என்ன பெத்தவளால அப்பாவுக்கு எவ்வளவு பெரிய கலங்கம். என்ன பெத்து போட்டுட்டு அவ ஓடி போயிட்டா. ஆனா அப்பவே அப்பா நினைச்சிருந்தா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கலாமே. என்ன கூட ஆசிரமத்துல இருந்து கூட்டிட்டு வராம அவருக்குன்னு வேற ஒரு வாழ்க்கை அமைச்சிட்டு இருந்திருக்கலாமே. ஆனா அப்பா அப்படி சுயநலமா நினைக்கலையே. எனக்காகவே அவர் வாழ்க்கையை அர்ப்பணிச்சாரே. அப்பாவை நீங்க காதலிச்சது தெரிஞ்சும் அவர் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலையே. இது வரைக்கும் அவர் நிழல் கூட உங்க மேல பட்டதில்லையே. நீங்களா அப்பாவுக்காகவும் எனக்காகவும் வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது என்ன பெத்தவளால உங்களை தப்பா பேசிட்டானேமா. அவளை பார்த்து நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்காம என் கோவமும் ஆத்திரமும் அடங்காது. நீ அவங்கள பார்த்து 4 வார்த்தை கேட்கறதுனால நடந்து போனது எதையும் மாத்திர முடியாது. ஏ, நீ அவங்கள சந்திச்சதுக்கு அப்புறம் ஏற்படுற விளைவுகள் பல சங்கடங்களை உண்டு பண்ணும். அதனால நீ அவங்கள சந்திக்காம இருக்கிறது தான் நல்லது. இத பாருமா, நீ அவனோட சண்டை போடுறது சாக்கடையில கல்ல தூக்கி போட்டா அது நம்ம மேலதான் படும். அவன் ஒரு சாக்கடை. அதனால அவனை நீ ஒரு பொருட்டாவே நினைக்காத. மேனகாவுக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு என்ன வழிங்கிறத மட்டும் யோசிப்போம். இப்போதைக்கு அவன் சொன்னதெல்லாம் நினைச்சு நீ குழப்பிக்காத. அம்மா கொரியர். நான் வாங்கிக்கிறேம்மா. அருண்ங்கிறது நான் தான். இதில் ஒரு சைன் போடுங்க.
தேங்க்யூ. வரேன் சார். அருண், என்னது? அப்பா, ஏன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேஷண்டோட கிட்னி திருடு போகுதுன்னு காவ்யா மறுபடியும் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா? அது எப்படி? இதுக்கு முன்னாடி நோட்டீஸ் அனுப்பிச்ச லாயரை பார்த்து இதில் நீ தலையிடக்கூடாதுன்னு அவனை மிரட்டிருக்கேன்னு திருப்பி எப்படி அனுப்பிச்சிருக்கான்? இங்க இருக்கிற லாயர்ஸ் கிட்ட ஒப்படைச்சா நீங்க அவங்கள மிரட்டிடுவீங்கன்னு சொல்லிட்டு மும்பையில் இருக்கிற லாயர்ஸை வச்சு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காப்பா. மும்பை லாயரா? பேர் என்னது? சேஷாத்ரி. சேஷாத்ரியா? இப்படி கொடு. என்னப்பா, உங்களுக்கு அவரை ஏற்கனவே தெரியுமா? நல்லாவே தெரியும் அருண். நானும் அவனும் எதிரும் புதிருமா நிறைய கேஸ்ல வாதாடி இருக்கோம். அவன் வாதாடின எந்த கேஸ்லயும் அவன் தோத்தது கிடையாது. அப்படின்னா நான் தோத்தது இவங்கிட்ட மட்டும்தான். இதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம்டா. அப்ப அவன் சென்னையில் இருந்தான். சேஷாத்ரினா அவன் எதிரில் வாதாடுறதுக்கு எல்லாருக்குமே பயந்தான். இன்னைக்கு அவன் இந்தியாவிலேயே லீடிங் லாயர். அவனை இந்த காவியை எப்படி தேடி கண்டுபிடிச்சா? அவனுக்கான சம்பளத்தை சாதாரணமா யாராலையும் கொடுக்க முடியாது. இந்த காவியா கேட்டு அவன் இந்த கேஸ் எடுக்கிறதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கணும். அப்பா, என்ன காரணமா இருக்கும்? அவர் ரொம்ப நேர்மையானவர். அநீதிக்கு எதிராக போராடணும்னு நினைக்கிறவர். சம்பந்தப்பட்டவங்களுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறவர். நீ அப்பாவி ஜனங்கள்கிட்ட கிட்னி திருநதா காவியா சொன்னதும் காசு வாங்காமலேயே இந்த கேஸை வாதாட சம்மதிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் ஆஜரானா என்னால கூட அவரை எதிர்த்து வாதாடி ஜெயிக்க முடியும்னு எனக்கு தோணல. கண்டிப்பா அவர் உனக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவாரு. அப்பா, இப்ப என்னப்பா பண்றது? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல அருண். எந்த ஆள்கிட்டையும் ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்கும்பா. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அந்த சேஷாத்ரி. அப்பா, என்னோட கதி? அருண், உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு உங்க அப்பா சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சியா? அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. கிட்னி திருடினவனு என்னை பத்தி செய்தி வந்தா அதனால என் ஹாஸ்பிட்டலுக்கு சீல் வச்சா நான் ஜெயிலுக்கு போக வேண்டி வந்து, அப்பா
என்னால இந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாதுப்பா. அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்ப்பா. டேய் அருண், ஏன் இப்படி பேசுற? நீ தைரியமா இரு, நான் இருக்கேன்டா. என்ன கொஞ்சம் தனியா யோசிக்க விடு. அருண், எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு வந்து தீரும். கவலைப்படாத. உன்னை இந்த சிக்கல்ல இருந்து விடுவிக்கிறேன். நீ அதை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். போ. சரிப்பா. போ. சேஷாத்ரி, மறுபடியும் சந்திக்கிறேன்.